ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க யூடியூப் சேனல்ல உங்களுக்கு யூஎஸ் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ண போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க வச்சிருக்க யூடியூப் சேனல்ல ஏன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்மிட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வச்சிருக்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இந்த இடத்துல மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு காட்டும். அதே மாதிரி பேமெண்ட் இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ் டேக்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்க கம்பல்சரி யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க சப்மிட் பண்ணணும். அது எப்படி சப்மிட் பண்றது சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சேனல் ஓபன் பண்ணி யூடியூப்லாம் காப்பிரைட்ஸ் எல்லாமே வீடியோ போட்டு மானிட்டைசேஷனுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. மானிட்டைசேஷனுக்கு செலக்ட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டேக்ஸ் இன்ஃபோ தான் நீங்க ஃபில் பண்ணணும். டேக்ஸ் இன்ஃபோ ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வெரிஃபிகேஷன் உங்க வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல் நீங்க என்ட்ரி பண்ணணும். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதா இருக்கிற டேக்ஸ் இன்ஃபோவை கொடுக்காம ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் மூணாவதுக்கு போயிடுறாங்க. அடுத்து 4-5 முடிச்சிட்டு கடைசியில இந்த ரெண்டாவதா ஃபில் பண்றாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டா நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியாவுக்கு கட்ட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வேற, இந்தியன் இன்கம் டேக்ஸ் வேற. சோ யூஎஸ் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற மக்கள் நம்ம வீடியோஸை பார்த்து அதுல இருந்து நம்ம காசு சம்பாரிச்சு அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறது தான் அந்த யூஎஸ் டேக்ஸ். அந்த டேக்ஸ் நீங்க யூஎஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் சரி சப்மிட் பண்ணலனாலும் சரி சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே யூஎஸ் டேக்ஸ் வந்து கம்பல்சரி பிடிப்பாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு சேனல்ல இருந்து வர அமௌண்ட்டை யூஎஸ் டேக்ஸ் நீங்க மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேங்குக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா சேனலுமே நீங்க யூஎஸ் டேக்ஸ் ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு இல்ல, அங்கேருந்து பாக்குற வியூஸ்ல இருந்து வர அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கம்மியான டேக்ஸ் எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்தியா வியூஸ்ல இருந்து $70, லண்டன் வியூஸ்ல இருந்து $20, அடுத்து யூஎஸ் வியூஸ்ல இருந்து உங்களுக்கு $10, மொத்தம் ஒரு $100 உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்க யூஎஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய மொத்த $100 இருந்து 24% மைனஸ் பண்ணி 76% தான் உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இதுவே நீங்க யூஎஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கிற $100 இருந்து அதாவது அமெரிக்கால இருந்து பார்த்து வந்த வருமானத்துல இருந்து 15% மட்டும் உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. அமெரிக்க மக்கள் பார்த்து வந்த வருமானம் $10. இந்த $10 உங்களுக்கு 1.5% மட்டும் லெஸ் பண்ணி பேலன்ஸ் 98.5% அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குள்ள லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏன் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு பாருங்க ஆட்ஸ் அண்ட் ரிக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு மேல பாருங்க சப்மிட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது. கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி அடுத்து வர பேஜுக்கு போகலாம். இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜுக்கு நீங்க அப்படி வரல அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பேஜ் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கனால இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் இந்த டாப்ல பாருங்க சைன் இன் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் எந்த ஜிமெயில் ஐடியில சைன் அப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் நீங்க இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இந்த ஆட்சன்ஸ் பேஜ்ல இந்த பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேமெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இந்த மேனேஜ் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த மேனேஜ் செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேனேஜ் செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல நேம் இருக்கும். இந்த நேம் பக்கத்துல இந்த பென்சில் சிம்பிளை யூஸ் பண்ணி உங்களுடைய நேமை நீங்க என்ட்ரி பண்ணுங்க. சப்போஸ் உங்களுடைய நேமை நீங்க என்ட்ரி பண்ண முடியல அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க கடைசியா தான் இந்த ஸ்டெப்பை பண்றீங்க. உங்களுடைய நேமை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை பண்றீங்க. இல்ல நீங்க வந்து இதுதான் உங்களுடைய செகண்ட் ஸ்டெப்னா உங்களால இந்த நேமை என்ட்ரி பண்ண முடியும். ஸோ நேமை சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா இங்க இருக்கிற நேம் உங்களுடைய பேன் கார்டுல ஒரு எழுத்து ஸ்பேஸ் மாறாம அப்படியே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்ல போறதை நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கிற மாதிரியே உங்களுடைய பேன் கார்டுல நேம் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல்லயே பேன் கார்டு புதுசா எப்படி அப்ளை பண்றது, அது பேர் கரெக்ஷன் எப்படி பண்றது, எதுவும் மிஸ்டேக்கா இருந்தா எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பக்கத்துல இந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, இந்த பென்சில் சிம்பிளை கிளிக்
கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இந்த இடத்துல ஆட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படிங்கறத நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வச்சிருக்க ஆட்சன்ஸ் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க வெரிஃபிகேஷனுக்கு. பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இது கவனமா நான் சொல்றதை நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நீங்க டாக்ஸ் இல்லாம உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். வாங்க டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு நான் போலாம் உள்ள. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற கீழே வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அப்படின்னு கேக்குது. இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு ஆர் யூ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட், நீங்க சிட்டிசனா இல்ல நீங்க அமெரிக்கால தங்கி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது ரெண்டுமே இல்ல, நம்ம சிட்டிசன் இல்ல அமெரிக்கால தங்கி இல்ல. அதனால நோ அப்படிங்கறது கொடுத்து இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறது நம்ம கொடுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் W8 டாக்ஸ் ஃபார்ம் டைப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, W8BEN அப்படிங்கிறது. திஸ் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் நான் யூஎஸ் இண்டிவிஜுவல் அண்ட் வுட் ஆல்சோ பி யூஸ்டு டு கிளைம் கிரெடிட்டி பெனிஃபிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் W8BEN ஃபார்ம் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா. இதை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. நெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி நேம் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்களுடைய நேம் என்ட்ரி பண்ணணும். இந்த நேம் நீங்க எந்த ஸ்பெல்லிங்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பென் கார்டுல எப்படி ஸ்பெல்லிங் இருக்குதோ நேம் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணணும். அடுத்து கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ஷன்ல தான் இருக்கும். DBA டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கும். இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து மூணாவதா கண்ட்ரி ரிலிஜன் அப்படிங்கிற இடத்துல இந்தியா செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கு கீழே பாருங்க டாக்ஸ் பேயர் ஐடென்டிபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஃபாரின் டின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பரை நீங்க பேன் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்னு மாத்திரம் இல்லாம அப்படியே என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே பாருங்க USITN ஆர் SSN அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ரெண்டாவதா அதை நீங்க ஒண்ணுமே ஃபில் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பாருங்க அடுத்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அதுக்கு கீழே பாருங்க டிக் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் இஸ் PO பாக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா. இந்த பாக்ஸை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அடுத்து கீழே பாருங்க கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிருக்கோம், இல்லனா செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோடு, ஸ்டேட் இதெல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணாலே ஆல்ரெடி நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண உங்களுடைய டீடைல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வர டீடைல் மட்டும் அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க இந்த இடத்துல போஸ்டல் அட்ரஸ், சேம் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கீழே அட்ரஸ் ஃபில் பண்ற டீடைல்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க டாக்ஸ் கிரெடிட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல கீழே அதாவது இந்த எஸ் அப்படின்னு ரெண்டாவதா இருக்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து கீழே ரெசிடென்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்தியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து ஸ்பெஷல் ரேட் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற டைட்டில் கீழே பாருங்க உங்களுக்கு டிக் பண்ற ஆப்ஷன் அதர் காப்பிரைட் ராயல்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல. இதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணி ஆர்டிகல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A செகண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து வித் ஹோல்ட் ரேட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல 50% அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ரீசன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க டிக் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல அசே டாக்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஐடென்டிஃபைட் அப்படின்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாருங்க சர்வீஸ் ஆர் அதர் பிசினஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் டிக் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல. இதே நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப்ல போய் ஆர்டிகல் 7 அண்ட் பேராகிராஃப் 1ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வித் ஹோல்ட் ரேட் அப்படிங்கிறதுல 0% அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் ஏ டாக்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அதையுமே டிக் பண்ணிக்கோங்க. இதையுமே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்டிஸ் அப்படின்னு டிக் பண்ற ஆப்ஷன் வரும். அதை நீங்க
நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பேராகிராஃப் அப்படிங்கிற இடத்துல ஆர்டிகல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A செகண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல வித் ஹோல்டிங் ரேட் அப்படிங்கிற இடத்துல 15% ரெடியூஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கடைசியா டேக்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி சொல்லிட்டு டிக் பண்ற ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, அந்த பாக்ஸையும் கடைசியா நீங்க டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப பாருங்க ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்க யூஎஸ்ல ஏதாவது சர்வீஸ் இல்லாட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல எதுவும் இல்ல, அதனால நோ அப்படிங்கிறது நீங்க டிக் பண்ணிட்டு கீழே ஐ கிளாரிஃபை தட் தி சர்வீஸ் ப்ரொவைடட் டு கூகுள் அப்படின்னு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சோ அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. அடுத்து டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க கோ பேப்பர்லெஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஐ அக்செப்ட் பேப்பர்லெஸ் டெலிவரி அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே பாருங்க அதுக்கு கீழே கெட் டாக்குமெண்ட் பை போஸ்ட் இருக்கு பாருங்க, அதை நீங்க டிக் பண்ண வேணாம். அதுக்கு மேல ஐ அக்செப்ட் தி பேப்பர்லெஸ் டெலிவரி அக்ரிமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்ங்கறத கொடுத்தா போதும். இப்போ டாக்குமெண்ட் பிரிவியூ அப்படிங்கிற இடத்துல இப்போ நீங்க ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே மேல காட்டும். எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. செக் பண்ணிக்கிட்டு கீழே கடைசியா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ரிவியூட் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்து பாருங்க சர்டிஃபை அண்ட் சைன் அப்படிங்கிற கீழே அண்டர் பெனால்டிஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா, ஒரு டிக் பண்ற பாக்ஸ், அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்டா கீழே பாத்தீங்கன்னா ஐ அக்ரி தட் ஐ வில் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே அன்சேஞ்ச்டு ஸ்டேட்டஸ் அஃபிடேவிட் அப்படிங்கிறதுக்கு கீழே ஐ கிளாரிஃபை அண்டர் பெனால்டி அப்படின்னு ஒரு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாருங்க அது உங்களுக்கு டேட் 1 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு இயர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இந்த இயர்ல நீங்க எந்த வருஷம் இந்த ஃபார்மை ஃபில் பண்றீங்களோ அந்த இயர் அதுல என்ட்ரி பண்ணிருங்க. 2025 26 27 எந்த வருஷம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இயர் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் டேட் ஃபார் ஈச் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க தேவையில்லை. நீங்க நேரா கீழே வந்தீங்க அப்படின்னா யுவர் சிக்னேச்சர் அப்படின்ற டைட்டில் கீழே டு யூ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கீழே எஸ் ஐ எம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கீழே லாஸ்டா சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சோ சப்மிட் அப்படின்னு கொடுத்தது லாஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த பேஜ்ல யுனைடெட் ஸ்டேட் யுவர் டாக்ஸ் இன்ஃபோ ஹஸ் பீன் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் கிளைம் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டாக்ஸ் இன்ஃபோ வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கிட்ட போயிருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நீங்க அடிக்கடி இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல பேமெண்ட் இன்ஃபோல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் உங்களுக்கு எப்போ 100% கம்ப்ளீட் ஆகும் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா நீங்க வச்சிருக்க பேன் கார்டு ஆதார் கார்டு இதுல என்ட்ரி பண்ண உங்களுடைய நேம் இதோடைய பேன் கார்டு நம்பர் இது எல்லாமே எந்த எழுத்து ஸ்பெல்லிங் தப்பா இல்லாம ஒழுங்கா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது கம்பல்சரி 100% அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, பேமெண்ட் நீங்க சப்மிட் பண்ண போது உங்களுடைய பேமெண்ட் ஹோல்டு $100 நீங்க ரீச் பண்ணி பணத்தை ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ண லேட் ஆகும், ஸோ டேக்ஸ் அதுக்குள்ளாட்டி எடுத்துருவாங்களா அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் ஹோல்டு $100 $110 $150 $160 உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். அது எப்படி மாத்துறது சொல்லிட்டு அதுக்கான டீடைல் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். அதை பார்த்து 110 வந்ததுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகலாம், 150 வந்ததுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் ரிசீவ் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்த்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இது உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணி $110 இருக்கு அப்படின்னா 110க்கு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா $110 உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஒவ்வொரு வாட்டி அமௌண்ட் ஏறப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உங்க பேங்குக்கு ரீச் ஆகும். அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால செட் பண்ண முடியும். அதை செட் பண்றதுக்கான வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன். வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 100% அப்ரூவல் ஆயிடும். ஓகேங்களா, வேற ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும்.
வரைக்கும் எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.